ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டு மாடி தோட்டங்களுக்கு எப்படி உரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி காய்கறி உரங்கள், இன்னொன்று அரிசியை வச்சு உரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ 2 வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளோட 3வது வீடியோனே சொல்லலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம வீட்டு செடிகளுக்கு ரொம்ப குறைஞ்ச செலவில் நான் அப்படி என்ன உரம் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா தயிர் தான். ஸோ தயிர் நம்ம வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பால் வாங்கி அந்த பால்லேயே ஊற்றுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வெளியே நீங்கள் தயிர் வாங்கினீங்க அப்படின்னா அது ஆல்ரெடி நுண்ணுயிரெலாம் செத்து போய் அந்த தயிர் தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ நம்ம பால் வாங்கி வீட்டிலே ஊற்றுறது ரொம்ப நல்லது. அப்படி தான் நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தயிர் வாங்கி வச்சுருந்தேன். நான் இதை வாரத்துக்கு ஒருக்க கொடுக்குறதுனால 1/2 லிட்டர் அந்த மாதிரி வச்சுக்குவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ செடிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 1 லிட்டர் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இதை முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது செடிகளுக்கு. ஸோ இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி அதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு வாரம் புளிக்க விட்டுருவேன். அது ஒரு பாத்திரம் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி வச்சாலும் 1 வாரம் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ரொம்ப சுண்டிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 வாரத்துக்கு மூடி வச்சாலும் டெய்லி ஒன்ஸ் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை எந்த ஒரு வெயிலையும் வச்சிடாதீங்க. நிழலான இடத்துல வீட்டுக்குள்ளேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். கிச்சன் சைடு அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் இதை மூடி தான் வைக்கணும். அப்படி இல்லை லைட்டாக ஏதாவது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, புழு முட்டை இதெல்லாம் வச்சிருச்சு அப்படின்னா இது மூலியமா வர நுண்ணுயிரை செத்து போயிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம செடிக்கு உரமாக கொடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் 1 வீக் வைக்கும்போது கண்டிப்பாக மூடி வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி அரிசி தண்ணி வச்சு செடிகளுக்கு உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் எந்த ஒரு தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நல்லா அரிசி தண்ணியை ஊற வச்சு 1 வீக் அப்புறம் நம்ம அதை செடிகளுக்கு டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த புளிச்ச மோரை நம்ம டேரெக்டாக செடிகளுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா செடிகள் கருகி போயிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தயிர் மோராக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதை தண்ணியும் ஊற்றணும். இப்போ 1/2 லிட்டர் தயிர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 1/2 லிட்டர் தண்ணியும் ஊற்றலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஊற்றிக்கலாம். அது தப்பே கிடையாது. ஸோ நம்ம மோரை புளிக்க வைக்கும்போது தண்ணி நம்ம அதிகமாக கூட ஊற்றிக்கலாம், கம்மியாக ஊற்றவே கூடாது. இதில் இலைகளுக்கும் வேர்களுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நான் வாட்டர் பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணியே கொடுக்கலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக ஒரு கப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். பட் கட்டாயம் பார்த்தீங்கன்னா மோர் நல்லா புளிச்சிருக்கணும். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்த மாதிரி நான் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறதுனால ஒரு 1/2 லிட்டர் தயிர் மட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி 1/2 லிட்டர் தண்ணியை மிக்ஸ் பண்ணி டெய்லி நான் கலக்கி விட்டு ஒரு வாரம் நல்லா புளிக்க விட்டுட்டேன். புளிக்க விட்டதுக்கப்புறம் அந்த புளிச்ச மோரில் ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அகெயின் நான் ஒரு 10 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். 1/2 லிட்டர் அப்படின்னா 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா இதில் அவ்வளோ நுண்ணுயிரிகள் இருக்கும், அவ்வளோ சத்துக்கள் இருக்கும். இதை நம்ம மெயினாக தக்காளி செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால தக்காளி செடிக்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதுக்குன்னு இல்லை, மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. பட் தக்காளி செடி, கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி குயிக்காக காய்கறிகள் கொடுக்கக்கூடிய செடிகளுக்கு இதை வேர்கள்லையும் இலைகள்லையும் கொடுத்தோம் அப்படின்னா இதோட பாசிட்டிவான ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு உடனே காட்டும். ஸோ நம்ம வீட்டிலன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள், பூச்செடிகள்லாம் இப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 50 செடிகள் இருக்கும். 50மே தனித்தனியான செடிகள்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ அவரைக்காய்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 3 நாள் இருக்கும், தக்காளின்னு எடுத்திங்கன்னா அதில் ஒரு 4. ஸோ அப்படி கணக்கு பார்த்தா நம்ம வீட்டில் ஒரு 50 செடிகள் இருக்கும். குறைஞ்சது அதுக்கு நான் 1 லிட்டர் தயிர் எடுத்துக்குவேன், ஊற்றி வச்சுக்குவேன். ஸோ நான் வாரம் கொடுக்குறனால அப்பப்போ எப்போ புளிச்சு வச்ச மோர்லாம் அப்படியே இருந்ததுன்னா அதுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த டைம் நான் 1/2 லிட்டர் தயிர் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் வீட்டில் எவ்வளோ செடிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. நம்ம செடி வளர்க்குறது பிரச்சனை இல்லைங்க. கண்டிப்பாக அதுக்கு உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நார்மலாக நம்ம கீழே மண்ணில் விளையிற செடிகளாக இருந்ததுன்னா அதோட வேர் அதுக்கேற்ற இடத்துக்கு போய் அதுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கும். பட் நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு சின்ன க்ரோ பேக்கில் வச்சு அதை வருஷக்கணக்கில் வளர்த்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுகளுக்கு அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம ஏதாவது உரம் கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ மாடி தோட்டம் ஆசைப்படுறவங்க அதுக்கு உரம் கொடுக்கறதுக்கு பெருசாக பட்ஜெட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது இந்த 3ஆவதாக நம்ம கொடுக்கக்கூடிய இந்த
செடிகளுக்கான உரம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம என்னென்ன உரம்லாம் கொடுக்கலாம் சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் வந்து நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீட்டில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது, என்னென்ன செடிகள்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.